கடன்லாம் அடைச்சிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் போய்ட்டு மூடிட்டேன். நான் ரியல் எஸ்டேட்டே போதும் எனக்கு. நான் அதுலேயே பிக்கப் பண்ண தப்பு பண்ணிட்டேன். நான் தெரியாமல் அந்த தொழிலில் போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் ரியல் எஸ்டேட்டுக்கே வந்துட்டேன். அப்போ அவளுக்கு ஒரு கஷ்டமான சூழல் உதவனான்னு சொல்லி என்னோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சொல்லிக் கொடுத்து இப்போ அவன் நல்லா சம்பாதிச்சு அவள் வீடு வாங்கிட்டா, கார் வாங்கிட்டா. போன வாரம் தான் கார் வாங்கினா. ஓ, அவங்க எவ்வளோ தொகை கொடுத்தாங்க உங்களுக்கு? 5 லட்ச ரூபா எனக்கு கொடுத்தாங்க. நானும் இப்போ நல்லா இருக்கேன். எனக்கு பண்ண உதவிக்கு நான் தொழிலை கற்றுக் கொடுத்தேன், ரியல் எஸ்டேட் தொழிலை. அந்த தொழிலை அவள் வந்து இப்போ இனி என்னோட டாப்பில் போயிட்டா. ஆக்சுவலாக இப்போ எத்தனை வருஷமா சாரோட வீட்டில் வந்து ஹோம்லெஸ்ஸாக இருந்தீங்க? சார் நான் வந்து 2 இயர்ஸ் அவங்க வீட்டில் இருந்திருக்கேன். 2 வருஷமா வீட்டில் இருந்து? நான் வந்து 5 இயர்ஸாக வந்து இல்லை, இப்போ நீங்கள் பண்ணிருக்கேன். கடன் கொடுக்குற வரைக்கும் முன்னால் வேலை பார்த்துருப்பீங்கல்ல? முன்னாடி வந்து ஒரு 3 மந்த் தான் சார் வேலை பார்த்தேன். 3 மாசமா? 3 மாதம் தான் வேலை பார்த்தேன். ஏன்னா இல்லை, எனக்கு 3 மாதம் ஒரு ஹோம்லெஸ்ஸாக வேலை பார்த்து எப்படி தாலி செயினை கொடுக்கறதுக்கு மனசு வந்துச்சுமா? அதான் சார் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து 3 பசங்க சார், 2 பசங்க ஒரு பொண்ணு. என்னோட சின்ன பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலில் வந்து ஒரு திரவக்கட்டி ஒன்று இருக்குது. அதாவது பிறந்த ஒரு 7 மாதத்து குழந்தையிலேருந்து அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி 6 லட்ச ரூபா கடன் சார் எனக்கு. 6 லட்ச ரூபா கடனால் இந்த குழந்தைய நான் 1.5 வயசு குழந்தையில ஊரில் விட்டுட்டு நான் அந்த ஹோம் நர்ஸ் வேலைக்கு வந்தேன் சார். அப்படி இருக்க தருணத்தில் ஒரு டைம் வந்து அப்பா வீட்டுக்கு நான் போனேன். பாட்டிக்கு ஹோம் நர்ஸாக போகும்போது அப்பா ஒரு 3 மந்த்தாக என் குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு தாய் இருக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்க நான் அழுவேன், நிறைய அழுவேன். அப்பா வந்து ரொம்ப ஆறுதல் சொல்லுவாங்க எனக்கு, கவலைப்படாதடா உன்னோட வாழ்க்கை மாறும். என்னோட குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து அது பணமாக இருந்ததுன்னா அப்படின்னா அது செலவாயிடும். அப்படி 12 வயசில் அவனுக்கு ஒரு சர்ஜரி இருக்குது சார். இப்போ 10 வயசு தான் ஆகுது. அந்த சர்ஜரி பண்ணுறதுக்காக நான் சேர்த்து வச்சுருந்த பணம் தான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நகையை ஜுவல்ஸாக மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா பணமாக இருந்தால் செலவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்டில் வைக்கிறதுக்கும், கிராமன்றனால வீட்டில் வைக்கிறதுக்கும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த தருணத்தில் நம்மளும் ஒரு உயிருக்காக தான் இதை நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்பா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலடா. ஆனால் அந்த 3 மந்த்தில் அப்பா என் கூட ரொம்ப நல்லா ஒரு பொண்ணு மாதிரி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது அப்பா ஒரு சூசைட் பண்ணிக்கிற போகிற நிலமை வரும்பொழுது எனக்கு இன்னைக்கு பணம் இருக்கும், நாளைக்கு அவர் இல்லைனா நம்மளால் லைஃப் லாங் வந்து அதை மறக்கவே முடியாது அப்படின்றதுக்காக இது தொங்குனா 4 பேர் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க உலகம் முழுவதும் இன்றைக்கி பார்க்குறாங்க, அவங்க இன்றைக்கி இருக்காங்க அப்படின்றதுனால தான் இல்லை பரவாயில்லப்பா எனக்கு இது முக்கியம் இல்லை, நீங்கள் வச்சுட்டு எனக்கு பொறுமையாக திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட அந்த சரடை கொடுத்தேன். தாலி செயினை ஒரு பொண்ணு வந்து கலட்டி கொடுக்கறதுங்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு முடிவு தான். அதை தாண்டி மகனுடைய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுருந்தீங்க. எப்படி அந்த பணம் கொடுத்தா திரும்ப வருமா, எப்போ வரும் தெரியாமல் எப்படி தைரியத்தில் கொடுத்தீங்க? அது நான் ரொம்ப பக்தி சார். அப்பா சொல்லுவார் முருகன் இருக்காருன்னு ரொம்ப சாமியை ரொம்ப நம்புவேன். எதுவாக இருந்தாலும் கடவுள் கொடுத்தது எனக்கு, இந்த குழந்தைய கடவுள் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சா எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வெறுத்துட்டேன் சார். ஏதோ இந்த உயிர் இல்லைனா கூட இந்த உயிர் இருக்கட்டும் அப்படின்றத ஒரு தாயாக நான் ரொம்பவே யோசிச்சு பரவாயில்ல நாளைக்கு இந்த உயிரை காப்பாற்றுவோம், இன்னொரு நாளைக்கு கடவுள் எனக்கு அந்த உயிரை காப்பாற்றுற தருவார்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் கொடுத்தேன். ஸோ இப்போ ரியல் எஸ்டேட் தொழில் கற்றுக்கிட்டு வீடு வாங்கிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க. ஆமாம் சார். மகளோட ட்ரீட்மெண்ட்டுக்கான பணமும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமேல் நான் பண்ணிப்பேன் சார். அப்பா இன்னும் அதுலேருந்து ஒரு 3 lakhs கொடுத்துட்டாரு, ஒரு 2 lakhs அவர் அப்பா கொடுக்கலனா கூட பிரச்சனை இல்லை சார். அதை பற்றி எனக்கு எந்த விதமான ஆட்சேபணமே இல்லை. அப்பானால இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்பா ரொம்ப தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. கடவுள் நன்றி மாமா.